given a is equal to 1, 2, 3, b is equal to 2, 3, 5, c வந்து 3, 4 and d கணத்தில் 1, 3, 5ங்கிற உறுப்புகள் இருக்குது. Check if a intersection c cross b intersection c is equal to a cross b intersection c cross d is true. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கணங்கள் கொடுத்துட்டு இதை வந்து உண்மையா சோதிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். ஏக்கும் சிக்கும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், பொதுவான உறுப்புகள். இந்த 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 3. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி என்னன்னு பாருங்கள், பிக்கும் டிக்கும் என்ன பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள், பி அண்ட் டி. 3, 5 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கு இல்லையா, இங்கேயும் 3, 5 இங்கேயும் 3, 5 இருக்குது. அப்போ 3, 5 புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் க்ராஸ் எடுத்துக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்ன வரும், 3, ஏ இன்டர்செக்ஷன் இஸ் 3 க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி வந்து த செட் 3, 5. ஸோ இதுக்கு க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா இந்த 3, 3, 3, 5 வரும். 3, 3, 3, 5 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை வந்து 1 நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாங்களா. ஏ க்ராஸ் பி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ க்ராஸ் பி இருக்குது. ஏ வந்து 1, 2, 3 க்ராஸ் பி வந்து 2, 3, 5. அப்போ இங்கே என்ன வரும், 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, 3, 5. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது சி கிராஸ் டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ சி கிராஸ் டி என்ன வரும், சியோட கணத்தில் என்ன இருக்குது, த செட் 3, 4 க்ராஸ் டி வந்து 1, 3, 5. அப்போ இதுக்கு க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4, 1, 4, 3, 4, 5. புரியுதுங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா A cross B intersection C cross D. ஸோ இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2 இல்லை, 1, 3 இல்லை, 1, 5 கிடையாது, 2லேயும் எதுவுமே இல்லை. 3ல் பாருங்கள் 3, 2 இல்லை, 3, 3 இருக்குது, 3, 5 இது ரெண்டும் தான் இங்கே காமனாக இருக்குது இல்லைங்களா. அப்போ 3, 3, 3, 5 இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 1 கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுவும் 3, 3, 3, 5. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு, அதே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன உண்மையான்னு கேட்குறாங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி இஸ் ட்ரூ. இது வந்து உண்மை அப்படின்னு எழுதிடணும். புரியுதுங்களா. 6th question, let A is equal to the set of all elements x belongs to W such that x less than 2. ஸோ இங்கே W அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஹோல் நம்பர், முழு எண்கள். முழு எண்கள் எதிலிருந்து தொடங்கும், 0லேருந்து தொடங்கும் இல்லைங்களா. அப்போ 0லேருந்து தொடங்கும், ஆனால் 2ஐ விட குறைவான முழு எண்கள் என்ன. அப்போது ஹோல் நம்பரில் எதெல்லாம் 2ஐ விட குறைவாக இருக்குன்னு பாருங்கள், 0, 1. ஸோ இது ஏவோட வேல்யூ 0, 1. ஏ என்ற கணத்தில் 0, 1 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பி கண்டுபிடிங்க பார்க்கலாம். பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் சச் தட் 1 less than x less than or equal to 4. இயல் எண்கள் 1லேருந்து தொடங்கக்கூடியது. ஸோ 1ஐ விட பெருசாக இருக்கணும், 4க்கு ஈக்குவலாக இருக்கணும், குறைவாகவும் ஈக்குவலாகவும் இருக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போது 1 வராது இல்லைங்களா, இங்கே ஈக்குவல் டு சைன் கிடையாது, 1ஐ விட ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன். அப்போ 1 வந்து லெஸ் தேன் எக்ஸ்னால் 1ஐ விட பெரிய நம்பர் என்ன, 2, 3, 4 வரணும்.
இல்லைங்களா? சி அவங்களே கொடுத்துட்டுருக்காங்க 3,5. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ பி யூனியன் சி, பி சேர்ப்பு சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பியோட வேல்யூ என்ன? 2, 3, 4 யூனியன் 3,5. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லைங்களா? சேர்ப்பு யூனியன்னா சேர்த்து எழுதணும். ஒரு எலமெண்ட் 2 தடவை வந்தாலும் ஒரு தடவை எழுதினா போதும். 2, 3, 4 and 5. இதுதான் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட ஏவை க்ராஸ் பண்ணணும். அப்போ ஏ க்ராஸ் பி யூனியன் சினா ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ 0,1. ஏங்கிற கணத்தில் 0,1 இருக்குது. கிராஸ் பி யூனியன் சியில் 2, 3, 4, 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். 0 எடுத்து இந்த 4 எண்களோடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4, 1,5. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். தென் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் பி தனியாக கண்டுபிடிங்க, ஏ கிராஸ் சி தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டுக்கும் யூனியன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி எடுக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏவை எழுதிக்கோங்க 0,1, கிராஸ் பியை எழுதிக்கோங்க. பிங்கிற வேல்யூ என்ன வருது? 2, 3, 4. அப்போது க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ வந்து 0,1, சியோட வேல்யூ என்ன? 3,5. அப்போது 0,3, 0,5, 1,3, 1,5. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? யூனியன் எடுத்துக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ரெண்டுக்கும் யூனியனாக ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 0லலாம் ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்து எழுதுனேன். 0,2, 0,3, 0,4. இங்கே 0,5, 0,3 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ 0,5 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 1ல் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 1,2, 1,3, 1,4. 1,2, 1,3, இங்கேயும் 1,3 இருக்குது. ஒரு தடவை எழுதுனா போதும். தென் 1,4, 1,5. ஸோ இந்த இதுதான் 1ஓட ஆன்சரும். இங்கே பாருங்கள் செகண்டும் ஈக்குவலாக வருது. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 2ன்னு கொடுத்துருக்கோங்க. 1 is equal to 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது இந்த வேல்யூ ரெண்டு சேமாக வருது. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவலாக வருது. 7th question. Let A is equal to the set of all natural numbers less than 8. B is equal to the set of all prime numbers less than 8. C is equal to the set of even prime number. Verify that A intersection B cross C is equal to A cross C intersection B cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏங்கிற செட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் எதுலேருந்து தொடங்கும்? 1லேருந்து தொடங்கும். அப்போது 1லேருந்து எதை விட குறைவாக எழுதணும்? 8ஐ விட குறைவா. அப்போ என்ன எழுதணும்? 7 வரைக்கும் எழுதணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள் எதுலேருந்து தொடங்குது? 2, 3, 5, 7. 8ஐ விட குறைவான பகா எண். சிங்கிறது என்ன? த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். இரட்டைப்படை பகா எண்கிறது 2 மட்டும்தான் நமக்கு தெரியும். இரட்டைப்படை பகா எண் ஈவன் ப்ரைம் நம்பருங்கிறது 2. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது? 2, 3, 5, 7. 2, 3, 5, 7ங்கிறது காமனாக இருக்குது. 2, 3, 5,
7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் B cross C கண்டுபிடிக்கணும். ஸோ 2 3 5 7 cross C ஓட வேல்யூ, C ஓட கணம் என்ன? 2. ஸோ இதுக்கு cross product as usual நம்ம கண்டுபிடிச்சிருவோம். என்ன எழுதணும்? 2, 2 2, 2 3, 2 5, 2. நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு A cross C தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க, B cross C தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A cross C என்ன வரும்? A cross C, ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7, சியோட வேல்யூ 2. அப்போ A cross Cயில் உங்களுக்கு என்னென்ன வரும்? 1, 2 2, 2லேருந்து 7, 2 வரைக்கும் எழுதணும். ஸோ A cross C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B cross C. பியோட வேல்யூ என்ன? 2 3 5 7. சிங்கிற செட் என்ன? 2. ஸோ இதுக்கு கிராஸ் எடுக்கும்போது 2, 2 3, 2 5, 2 7, 2. ஸோ B cross C ஓட வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு A cross C இன்டர்செக்ஷன் B cross C. அதாவது இதுக்கும் A cross Cக்கும் B cross Cக்கும் காமன் எலமெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ், பொதுவான உறுப்புகள். 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, தென் 7, 2. 2, 2 3, 2 5, 2 7, 2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார் ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தேர்ஃபோர் A cross A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. புரியுதுங்களா? செவன்த் கொஸ்டின் பாருங்கள். செவன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம், B C அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏபிசியோட கணம் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B cross B minus C தான் இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம். B minus C. Bங்கிறது என்ன கணம்? 2 3 5 7ங்கிற செட்டு தான் B. Cங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ B minus Cங்கிறது என்ன? தி எலமெண்ட் B minus C is the elements of B not in C இல்லைங்களா? Cயில் என்ன? Cயிலிருந்து இருக்கிற உறுப்பை இதிலேருந்து எடுத்துடணும். Bயிலிருந்து Cங்கிற உறுப்பு என்ன இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற Bங்கிற உறுப்பை எழுதணும் இல்லைங்களா? இப்போ 3 5 7 இதிலிருந்து இந்த 2வை எடுத்துட்டோம், 3 5 7ங்கிற எழுதியிருக்கிறோம். இதுதான் B minus C. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B minus C கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட் என்ன? 1 2 3 4 5 6 7ங்கிறது ஏங்கிற செட்டு. B minus Cங்கிறது 3 5 7. ஸோ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் 1, 3 1, 5 1, 7. ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து இந்த 3 உறுப்போட நம்ம ஆர்டர் பேராக எழுதணும். எழுதலாங்களா? ஸோ A cross B minus Cயோட வேல்யூஸ் நம்ம எழுதியிருக்கோம், எல்லா ஆர்டர் பேர் எழுதியிருக்கோம். அதுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம என்ன? A ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட்டில் A cross B இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 cross Bயோட வேல்யூ 2 3 5 7. ஸோ இது 1 எடுத்துகிட்டு இந்த 4 உறுப்போடையும் ஆர்டர் பேர் எழுதணும். அதாவது 1, 2 1, 3 1, 5 1, 7. அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் இதே மாதிரி நம்ம ஆர்டர் பேராக எழுதணும். 2, 2 2, 3 2, 5 2, 7 இதே மாதிரி 7 வரைக்கும் எழுதணும். ஸோ A cross B னுடைய எல்லா ஆர்டர் பேர்ஸையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து A cross C. த செட் ஏங்கிறது என்ன? 1 2 3 4 5 6 7 cross த செட் Cங்கிறது வந்து 2. ஸோ இதனுடைய ஆர்டர் பேர் வந்து 1, 2 நெக்ஸ்ட்டு 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2.
நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது A cross B மைனஸ் A cross C. இது ரெண்டு இதில் இந்த A cross Bயிலிருந்து A cross Cயை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதிலிருந்து எடுத்துகிட்டு மிச்சத்தை எழுதணும். இங்கே 1,2 இருக்கு இல்லைங்களா, அப்போ இது வராது, இதையே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 2,2 இருக்குங்களா, அதையே எடுத்துருங்க. 3,2 தென் 4,2 5,2 6,2 7,2 இதெல்லாமே சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்துடணும். மிச்சம் இருக்கிற என்னது, பேலன்ஸ் இருக்கிற ஆர்டர் பேஸை மட்டும் எழுதுங்க. 1,3 1,5 1,7 இதே மாதிரி இந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம எழுதிடலாம். ஸோ A cross B மைனஸ் A cross Cயோட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கோம் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான், அதே ஆர்டர்ட் பேர்ஸ் தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்ச அதே ஆர்டர்ட் பேர்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get A cross B minus C is equal to A cross B minus A cross C. புரியுதுன்னு நினைக்கிறேன்.